வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th செகண்ட் லெசன் த குயின் ஆஃப் பாக்ஸிங். நான் ஃபாலோ பண்ணுறது வே டு சக்ஸஸ் நோட்ஸு. இது 11th பாடம். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லித்தரலான் இருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஹவு டிட் மேரி கோம் மேனேஜ் டு கெட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் ஹர் ட்ரிப் டு த USA? அல்லது ஹவு டிட் ஆனர் ஹெல்ப் மேரி கோம் இன் சென்டிங் ஹர் டு USA? அதாவது அமெரிக்காவுக்கு இவங்க குத்துச்சண்டை போட்டிக்காக போகிறாங்க. அப்போ அவங்க போகும்பொழுது எப்படி அவங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்களுக்கு எப்படி கிடச்சிது? ஏன்னா அவங்க ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க. அதனால தான் அந்த கொஷின் கேட்குறாங்க. ஹவு டிட் மேரி கோம் மேனேஜ் டு கெட் ஃபினான்ஷியல் சப்போர்ட்? எப்படி அந்த பொருளாதார மக்கள்கிட்ட இருந்து எப்படி அந்த ஆதரவு கிடச்சிது, எப்படி யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத விளக்கமாக கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். மேரி கோம்ஸ் ஃபாதர் கேவ் ஹர் ₹2000. மேரி கோமோட அப்பா 2000 rupees தர்றாங்க. ஹர் ஃப்ரெண்ட் ஆன்லர் வென்ட் டு மீட் 2 MPs அண்ட் தே டொனேட்டட் ஹர் ₹8000. அவங்க ஃப்ரெண்டு ஆன்லருங்கிறவங்க போய் 2 MPஸை மீட் பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா டொனேட் பண்ணுறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ₹8000. அவ்வளோதான், 10,000 கிடச்சிருக்கு. அப்புறம் ஷீ ஹட் கலெக்டட் எ லிட்டில் மோர் ஃப்ரம் பீப்புள். கொஞ்சம் அமௌண்ட் பொதுமக்கள்கிட்ட இருந்தும், அவங்களுக்கு தெரிஞ்ச வெல்விஷர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட பொதுமக்கள்கிட்ட இருந்தும் அவங்களும் அந்த ஊரில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. தஸ் மேரி கோம் மேனேஜ் டு கெட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் அ ட்ரிப் டு த USA. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸு. நீங்கள் அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா மேரிகோம்ஸ் ஃபாதர், இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். மேரிகோம் அப்படிங்கிறது தெரியும், அப்பாஸ்ட்ராஃபி போட்டு எஸ் போடணும். அப்போ தான் அவங்களோட ஃபாதர் அப்படின்ற மாதிரி. கேவ் ஹர் ₹2000. அப்புறம் ஹர் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிங்கன்னா ஆன்லர். அதனால் ஹர் ஃப்ரெண்டு கமா போட்டு அவங்க பேரை மறுபடியும் மென்ஷன் பண்ணும்போது இங்கே கமா போட்டிருக்காங்க. ஹர் ஃப்ரெண்ட் ஆன்லர் வென் டு மீட் 2 MPs. இவங்க போய் 2 MPஸை மீட் பண்ணுறாங்க. அண்ட் தே டொனேட்டட் ஹர் ₹8000. அப்புறம் ஷீ ஹட் கலெக்டட் எ லிட்டில் மோர் ஃப்ரம் பீப்புள். கொஞ்சம் நம்ம எவ்வளோ கிடைக்குமோ அது பொதுமக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட். மேனேஜ்னு கையாளுதல். தஸ் மேரி கோம் மேனேஜ் டு சமாளித்தாங்க கெட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் ஹர் ட்ரிப் டு த USA. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒய் டிட் மேரி கோம் திங்க் தட் ஷி ஷுட் நாட் ரிட்டன் எம்டி ஹேண்டட்? பாருங்கள், எம்டி ஹேண்டட்னு இது வெறுங்கையோடு திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏதாச்சும் நம்ம சாதிச்சுட்டு வரணும், ஏதாச்சும் கொண்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் எம்டி ஹேண்டட். இங்கே எம்டி ஹேண்டட்னா கை நிறையன்னு கிடையாது, ஏதாவது ஒரு பரிசு வாங்கிட்டு வரணுங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் எம்டி ஹேண்டட். மேரி கோம் வாஸ் ப்ரொவைடட் வித் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஹர் வெல் விஷஸ். ப்ரொவைடட் அப்படின்னா என்னது? அவங்களுக்கு வழங்கப்படுதல். மேரி கோம் வாஸ் ப்ரொவைடட், அவங்களுக்கு எல்லோரும் கொடுத்தாங்க, ஃபண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஃபண்ட்ஸ்னு என்னது? பணம், அமௌண்ட்டு கொடுத்தாங்க. ஃப்ரம் ஹர் வெல் விஷஸ், நமக்கு யார் யார் கொடுத்தாங்கன்னு தெரியும். ஃபாதர் 2000 கொடுத்தாங்க. 2 MPs 8000 கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க ஷேட் கலெக்டட் லிட்டில் மோர் ஃப்ரம் பீப்புள். அவங்க கையிலேருந்து ஒரு அமௌண்ட்டும் இல்லை. ஸோ இவங்க எல்லாம் உதவி செஞ்சுருக்காங்களே, அதனால ஷீ டிட் நாட் வாண்ட் டு டிஸப்பாயிண்ட்னு என்னது? ஏமாற்றம் அளிக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்மளை அக்கறையோடு எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதனால ஷீ டிட் நாட் வாண்ட் டு டிஸப்பாயிண்ட் தோஸ் பீப்புள் ஹெல்ப்டு ஹர். யார் உங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்கள ஏமாத்திடக்கூடாது. என்ன இருந்தாலும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அனுப்பணுமே அப்படின்ற வேதனை கொடுக்கக்கூடாது. ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துட்டால் நம்ம கொடுத்தது பலனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க இல்லையா. ஹென்ஸ் ஷி தாட் தட் ஷி ஷுட் நாட் ரிட்டர்ன் எம்டி ஹேண்டட். இந்த தடவை வாசிக்கிறேன் பாருங்கள். Mary Kom was provided with funds from her well-wishers. She did not want to disappoint those people who helped her. Hence, she thought that she should not return empty-handed. What was her first impression of America? Impression என்னது? பார்த்த உடனே நம்ம மனசில் ஒரு பதிவு தோன்றும் இல்லையா. ஒருத்தவங்களை பார்த்தா, ஒரு இடத்த பார்த்தா நமக்கு தோணும் இல்லையா. அமெரிக்கா வாஸ் கோல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். இந்த ஒரு லைன் எழுதினாலே கொஞ்சம் மார்க்கு கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு படிக்க கஷ்டமாக இருக்குன்னு விட்டுறாதீங்க. அமெரிக்கா வாஸ் கோல்ட் அண்டு பியூட்டிஃபுல். இட் வாஸ் ஸ்னோவிங், அப்படியே பனி பெஞ்சிட்டே இருக்குது. ஈவன் த லிட்டில் பிளேசஸ், அதாவது குட்டி குட்டி பிளேசஸ் கூட அண்ட் திங்ஸ் ஷி ஹேட் சீன் வேர் மச் ப்ளீஸிங் டு ஹர் ஐஸ். எப்போவுமே புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அட்ராக்ட் பண்ணும்ல. அதனால தான் ஈவன் த லிட்டில் பிளேசஸ் அண்ட் திங்ஸ். பிளேசஸ் பார்க்குறாங்க, பொருள்கள் பார்க்குறாங்க, அண்ட் திங்ஸ்
ஷி ஹேட் சீன், அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்களோ வேர் மச் ப்ளீஸிங் டு ஹர் ஐஸ். அவள் கண்ணுக்கு பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்க்க தானே வந்து நோட் பண்ண மாட்டோம். அதனால இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ஈவன் த லிட்டில் பிளேசஸ் அண்ட் திங்ஸ் ஷி ஹேட் seen were much pleasing to her eyes. People were enormously nice. அந்த மக்கள் வந்து இவரை நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு நைஸாக பழகுனாங்க, அருமையாக பழகுனாங்க. எதிர்பார்த்ததை விட எனாமஸ்லி நைஸ்னு என்னென்னு அர்த்தம், நம்ம அவங்களாம் பழகுவாங்களோ பேசுவாங்களோ மாட்டாங்களோ நினைப்பேன் இல்லையா, எதிர்பார்த்ததை விட அதிகமாக நல்லா இருந்தது. இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அமெரிக்கா வாஸ் கோல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். இட் வாஸ் ஸ்னோவிங். ஈவன் த லிட்டில் திங்ஸ் even the little places and things she had seen were much pleasing to her eyes. People were enormously nice. இந்த கொஷின் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்களேன். why did she call herself lucky? ஏன் தன்னை வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு அவங்க வந்து சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. when Mary Kom reached America, அவங்க அமெரிக்காவுக்கு போனாங்க இல்லையா, போன உடனே she was tired, அப்படியே பயங்கர டயர்டாக இருந்துச்சு, and suffering from jet lag. அந்த சிலருக்கு வந்து காரில் போனால் சேராது, பஸ்ஸில் போனால் சேராதுல்ல, அது மாதிரி இவங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் போனதுனால அது ஒரு மாதிரி இருந்தது, அவங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இல்லை, அதனால ஜெட் லேக்னு. ஷி வாஸ் டயர்ட் அண்ட் சஃபரிங் ஃப்ரம் ஜெட் லேக். ஷீ டிட் நாட் ஹாவ் எனி மேட்ச் தட் டே. பாருங்கள், ரொம்ப டயர்டாக இருந்தாங்க, அப்புறம் ஃப்ளைட்டில் போனது வேறு சேராமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்படி இருக்கையில் அவங்களுக்கு அன்றைக்கிங்க ஒரு மேட்சும் இல்லை. அது ரொம்ப ரொம்ப வந்து கிஃப்டட் தானே. ஷீ டிட் நாட் ஹாவ் எனி மேட்ச் தட் டே. ஷி ஹேட் டைம் டு டேக் ரெஸ்ட். மேட்ச் இல்லாததுனால அவங்களுக்கு என்ன தோணுச்சு, என்ன வாய்ப்பு கிடச்சிச்சு, ஷி ஹேட் டைம் டு டேக் ரெஸ்ட் வெல் எனஃப். நல்ல தாராளமாக ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு நல்ல அவங்களுக்கு ஓய்வு டைம் கிடச்சிது. வெல் எனஃப் டு ஃபேஸ் த ஆப்போனண்ட். நம்ம எனர்ஜெட்டிக்காகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தால் தானே ஆப்போனண்ட்டை ஃபேஸ் பண்ண முடியும். எனஃப் எந்த அளவுக்கு அவங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சுன்னா டு ஃபேஸ் த ஆப்போனண்ட். ஸோ ஷீ கால்டு ஹர் செல்ஃப் லக்கி. அதனால தனித்தனி அப்பாடா சாமி இன்றைக்கி ஒரு மேட்சும் இல்லைடா, நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டா நாளைக்கு நம்ம வந்து நல்லா விளையாண்டலாம் அப்படின்னு தோணும் இல்லையா, அதனால அவங்க ஷீ கால்டு ஹர் லக்கி. When Mary Kom reached America, she was tired and suffering from jet lag. She did not have any match that day. She had time to take rest. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேட்ச் இல்லைங்கிறதும் அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இருந்ததுங்கிறதும் ரொம்ப 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 அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம். அப்போ டேக் ரெஸ்ட் வெல் எனஃப். வெல் எனஃப்னு போதுமான அளவுக்கு. அந்த போதுமான அளவுங்கிறது என்னென்னா டு ஃபேஸ் த ஆப்பனண்ட். ஸோ ஷி கால்ட் ஹர் செல்ஃப் லக்கி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அக்கார்டிங் டு மேரி கோம், வாட் வாஸ் த ரீசன் ஃபார் லாஸிங் இன் த ஃபைனல்ஸ்? அவங்க ஃபைனல்ஸில் வந்து கொஞ்சம் வந்து தங்களோட இடத்த தக்க வச்சுக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. மேரி கோம் வாஸ் நாட் அக்கஸ்டம்ட் டு த அமெரிக்கன் ஃபுட்டு. அந்த அமெரிக்கன் ஃபுட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட அவங்க பழக்கம் இல்லாததுனால அதை வந்து அடாப்ட் பண்ணி சாப்பிட முடியல. டியூ டு ஹர் லாஸ் ஆஃப் அப்படைட். பிடிக்கலன்னா சாப்பிட பிடிக்கலன்னா என்னாகும், சாப்பிடாமல் போயிடுவோம் இல்லையா, அதனால டியூ டு ஹர் லாஸ் ஆஃப் அப்படைட் அவங்களுக்கு அந்த விருப்பம் இல்லாததுனால ஷீ லாஸ்ட் ஹர் வெயிட் ஃப்ரம் 48 kg to 46 kg. அவங்க வந்து 48 kgலேருந்து 46 kg எடை இறங்கிட்டாங்க. அக்கார்டிங் டு கோம், திஸ் வாஸ் த ரீசன் ஃபார் லாஸிங் இன் த ஃபைனல்ஸ். இதுதான் ரீசன் அப்படின்றாங்க. என்னென்னா அமெரிக்கன் ஃபுட் வந்து இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு உணவு கொடுத்தோம்னா நம்ம திடீர்னு சாப்பிட முடியாது. அமெரிக்கன் ஃபுட் வந்து இவங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்கல, அதனால அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. சாப்பிட முடியாததுனால, விருப்பம் இல்லாததுனால சாப்பிட முடியல. அதனால என்னாகும், சாப்பிடாமல் இருந்தால் என்னாகும், எடை குறையும். இதுதான் ரீசன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேரி கோம் வாஸ் நாட் அக்கஸ்டம்ட் to the American food. Due to her loss of appetite, she lost her weight from 48 kg to 46 kg. According to Kom, this was the reason for her losing in the finals. இந்த 5 questions வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, எழுதி பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னும் சில கொஷின்ஸ் மட்டும் இதில் வந்து செலக்டடாக நான் சொல்லித்தரேன். மீதி கொஷின்ஸ் உங்களுடைய விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சுக்கோங்க. இருந்தாலும் நான் சில கொஷின்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். நான் how was she felicitated on her return to India? இப்போ ஃபெலிசிட்டேட்டட் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம பெருமையாக கொண்டாடுறது. எப்படி பெருமைப்படுத்தப்பட்டாங்க, எப்படி அவங்கள வந்து இந்த அவங்க சில்வர் மெடல் வாங்கிட்டு வர்றாங்க, எப்படி கொண்டாடப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆன் ஹர் ரிட்டன், அவங்க திரும்பி வரும்போது, அமெரிக்காவிலேருந்து திரும்பி வரும்போது, மேரி கோம் வாஸ் கிவன் எ வார்ம் வெல்கம். அவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட் டெல்லி ஏர்போர்ட்.
In Impal, she was greeted with garlands. இம்பாலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவளுக்கு பூங்கொத்தெல்லாம் கொடுத்து வரவேற்கிறாங்க. ட்ரம் பீட்ஸ் அண்ட் டான்ஸிங், எல்லோரும் அப்படி கொண்டாடுறாங்க. மேலதாளம்லாம் அடித்து எல்லோரும் டான்ஸ் ஆடி அதை அங்கே போனவங்கெல்லாம் இவங்க ஒருத்தவங்க தான் அவங்க வின் பண்ணி வர்றாங்க. அதனால் இவளை ரொம்ப வரவேற்கிறாங்க. ஏ ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராம் வாஸ் ஹெல்ட் இன் லங்கோல். அந்த ப்ரோக்ராம் நல்லா இவளை நல்லா பாராட்டக்கூடிய கொண்டாடக்கூடிய அந்த ப்ரோக்ராம் எங்கே நடக்குது அப்படின்னா லங்கோல் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. ஷி வாஸ் ப்ரெசன்டட் வித் எ ட்ரெடிஷ்னல் ஷால். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கைத்தறி ஆடைகளை நம்ம மற்றவங்களுக்கு பரிசளிப்போம். அது மாதிரி அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் ஷால் இருக்கும் இல்லையா, சால்வைன்னு சொல்லுவோம் இல்லையா. She was presented with a traditional shawl. இது கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். On her return, திரும்பி வரும்பொழுது Mary Kom was given a warm welcome at Delhi airport. In Impal, she was greeted with garlands, drum beats and dancing. A felicitation program was held in Langol. She was presented with a traditional shawl. அடுத்தது what did she consider her greatest achievement? Why? அப்புறமா இவங்க அதான் ஃபஸ்ட் டைம் அவங்க சில்வர் மெடல் வாங்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நிறைய மெடல்ஸ் வாங்குறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு கூட மேரி கோம் அதுக்கப்புறம் கூட அவங்க நிறைய அந்த குத்துச்சண்டையில் சிறந்து விளங்குறாங்க. எதை அவங்க சிறப்பான விருதாக கருதுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் டிட் ஷீ கன்சிடர் ஹர் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்? இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். வை? மேரி கோம் retained her world title in 2006 by defeating Steluta Tata of Romania. இவங்க ரிட்டைன்டுன்னு தக்க வச்சுக்கிறது. ஹர் வேர்ல்டு டைட்டில், குத்துச்சண்டை வீராங்கனையின் சாம்பியன்ஷிப்னு ஒரு பட்டம் இருக்கும் இல்லையா, அதை தக்க வச்சுக்கிறாங்க. ரிட்டைன்னா தக்க வச்சுக்கிறது. ரிட்டைன்ட் ஹர் வேர்ல்டு டைட்டில் இன் 2006 பை டிஃபீட்டிங் ஸ்டெலுட்டா டத்தா ஆஃப் ரொமேனியா. ரொமேனியா நாட்டை சார்ந்த இந்த ஸ்டெலுட்டா அப்படிங்கிறவங்கள வின் பண்ணுறாங்க. எப்படின்னா 22-7 அட் த 4th வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் இன் நியூ டெல்லி. நம்ம நாட்டில் நடந்த அந்த போட்டியில் இவங்க 4th வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ் பட்டத்தை அவங்க ஜெயிக்கிறாங்க. ஷீ கன்சிடர் திஸ் ஹர் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். இந்த அச்சீவ்மெண்ட்டை தான் அவங்க ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக கருதுகிறாங்க. ஏன்னு கேட்டால் பிகாஸ் ஷி வாஸ் ஏபிள் டு வின் அட் ஹோம். இந்தியாங்கிறது அவளுடைய வீடு, தாய்நாடு. தன்னோட நாட்டில் அவங்கள ஜெயிச்சு இந்த சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுக்கிட்டதை தான் இவங்க ரொம்ப பெருமையாக கருதுகிறாங்க. பாருங்கள், மேரி கோம் retained her world title in 2006 by defeating Steluta Tata of Romania 22-7 at the 4th World Championships in New Delhi. She considered this her greatest achievement because she was able to win at home. இந்த 2 கொஷின்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு. எப்போவுமே பரீட்சை சமயத்தில் படிக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வீடியோஸ்லாம் திருப்பி போட்டு கேளுங்க, படித்து பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்படி ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிங்கன்னா போதும். வீடியோவுமே ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும். எழுதி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.